ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷுவம் நானும் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கனாலே நம்ம வந்து குண்டாமல்லி பூ வந்து போட்டிருக்கோம். அது வந்து எந்த மாதிரியான டைமில் போட்டோம்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் என்னங்கிறது எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் வந்து செடி நடுறதுலேருந்து நமக்கு வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ வந்து நம்ம அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம், நமக்கு அதுலேருந்து எவ்வளோ கிடச்சிருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது நம்ம எப்படி இருந்தாலுமே பல பேர்த்திட்ட கேட்டு தான் பண்ணுவோம். அப்படி பண்ணுறவங்க போது நம்ம அதில் என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் இருக்குது, எந்த மாதிரியான டைமுக்கு போட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நாற்று நடுறதுக்கு பூமியை வந்து தயார் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தோம்னா நாங்கள் 2 உழவு ஓட்டினாங்க. 2 உழவுக்கு வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு 3 ரூபா அந்த மாதிரி செலவாச்சு, 3000 ரூபா. 2 உழவு ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா பார் அமைக்கணும் இல்லையா, நாற்று நட்டு தண்ணி கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி பார் அமைக்கணும். பார் போடுறதுக்கு வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு ஹாஃப் டேயில் ஒரு 6 பேர் வந்து வேலை செஞ்சாங்க. பர் ஹெட்டுக்கு வந்து 600 ரூபா அந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். 3500 அதுக்கு வந்து செலவாச்சுங்க. மொத்தமாக நாங்கள் அந்த பார் போடுறவங்களுக்கு நாங்கள் 3500 அந்த மாதிரி கொடுத்தோம். பார் அமைக்கும்போது வந்து பார்த்தோன்னா நம்ம இதுக்கு நடவு இடைவெளியும் வந்து நம்ம பார்க்கணுங்க. 1.5 அடிக்கு 1 அடி நம்ம கேப் இருக்கிற மாதிரி வந்து நம்ம இந்த நாற்று வந்து நடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார் அமைச்சுக்கணுங்க. தண்ணி வந்து கட்டிட்டு நம்ம பார் அமைச்சதுக்கப்புறமா தண்ணி கட்டிட்டு நம்ம நாற்று நட வேண்டியதாங்க. நாற்று நடுறது வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு நாற்று வந்து ₹1.50 அந்த ரேட்டில் வந்து வாங்கினோம். எங்களுக்கு ஒரு 6000 நாற்று அந்த மாதிரி 1/2 ஏக்கருக்கு தேவைப்படும்னு சொல்லி 6000 நாற்று கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இந்த செண்டுமல்லி இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான மருந்துகளெல்லாம் வந்து வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அப்படி என்னென்ன மருந்துகளெல்லாம் தேவைப்படுது என்னங்கிறது எல்லாமே பார்த்துடலாங்க. களை வெட்டி காம்ப்ளெக்ஸ் போட்டுக்கலாம்னா ஒரு 24 செடி 30 செடி ஒரு மாதத்துக்குள்ள களை வெட்டி காம்ப்ளெக்ஸ் போட்டுட்டு நல்ல செடி growth வர்றதுக்கு மொக்கு நல்லா கட்டுற ஸ்டேஜில் அடிக்கணும். விட்டாக்கா 10 டேங்க் 50 மில்லி, தாலியா டேங்க் 20 கிராம், ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக கலந்து டேங்க் கொடுக்க ஊற்றிக்கணும். ஓகே தனித்தனியாக இது ரெண்டே இதை தனித்தனியாக இதை இப்போ 5 டேங்க் அடிப்பாங்கன்னா இது 5 டப்பா தண்ணில் கலந்துக்கணும், இதே 5 டப்பா தண்ணில் கலந்துக்கணும். டேங்க் ஒவ்வொரு டப்பா மோந்து ஊற்றிக்கலாம். ஓகே, இது எதுக்காக? இது வந்து நல்லா அரும்பு எடுக்கிறதுக்காகவும் மொக்கு நல்லா கட்டுறக்கும் தளவு நல்லா வளர்க்கும். இது வந்து புழுவுக்கு மொக்கு கட்டினதுக்கு அப்புறம் மொக்கில் புழு இருக்கு அப்படின்னா மொக்கை பூரா கருப்பா பண்ணுங்க. அந்த மாதிரி டைம்ல புழு கடிக்கிறது தான் கோரஜன். ஓகே, இது வந்து எப்படி அடிக்கணும்? இது வந்து டேங்க் 5 மில்லி 10 லிட்டர் ஸ்ப்ரேயருக்கு 5 மில்லி. நம்மளுக்கு இப்போ 1/2 ஏக்கர் போட்டிருக்கோம். இது போதும். ஒரு 6 டேங்க் 10 மில்லி 30 மில்லி வேணும். 6 டேங்க் அடிச்சுக்கலாம். இதில் 30 மில்லி வேணும். ஓகே, இது வந்து பேன் இருந்தா மட்டும் அடிக்கலாம். இலையில பேன் ஒட்டுது, கருப்பு கலர்ல அஸ்வினி மாதிரி அப்பி இருக்குது, வெள்ளை கலர்ல அப்பி இருக்குது, அந்த மாதிரி பேன் இருந்தா மட்டும் இம்யூனாஸ்டா படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு இருந்தால் இருக்கு, நம்ம அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து நம்ம இது எவ்வளவு? இது டேங்க் 20 மில்லி, இது டேங்க் 20 கிராம், 5 டேங்க் அடிக்கலாம். 1/2 ஏக்கருக்கு 1/2 ஏக்கராக்குனா 6 டேங்க் பிடிங்க. 6 டேங்க் ஏக்கரா 12 டேங்க்னா 1/2 ஏக்கரா 6 டேங்க் அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் மருந்துகள் எல்லாம் வந்து அவர் சொன்ன இடைவெளியில் அடித்தோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு 45வது நாள்லேருந்து 50வது நாள் இருக்குங்க. அதிலிருந்தே வந்து நல்ல பூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டே வந்ததுங்க. பூ வந்து பார்த்தோம்னா இது ஒரு 50வது நாள்னா நல்லா பூ வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2-3 மாதம் வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து பூ கிடச்சிட்டே இருந்ததுங்க. இப்போ நம்ம வந்து பூ எல்லாத்தையும் வந்து பொறிச்சிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இது பண்ண வேண்டியதாங்க. சாக்கில் போட்டு பேக் பண்ணி நம்ம அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுலையும் வந்து பார்த்தோன்னா நமக்கு நாங்கள் வந்து சத்தியமங்கலம்னு சொல்லுவாங்க. சத்தியமங்கலமில் இருக்கிற பூ மார்க்கெட்டில் தான் கொண்டு போய் இதை போடுவோம். இப்போ வந்து நம்ம தண்ணி கட்டுறதும் வந்து பார்த்தோன்னா நமக்கு நாங்கள் வந்து தொடக்கத்துலேருந்தே ஒரு 4 நாளைக்கு ஒரு தண்ணி அந்த மாதிரி வந்து தொடக்கத்துலேருந்து கட்டிட்டு வந்துட்டு இருந்தோங்க. இப்போ அப்படி கட்டிகிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு பூ வந்து நல்லா தான் வந்துட்டு இருந்தது. இப்போ அதே மாதிரி இந்த பூச்செடி வந்து பார்த்தோம்னா கோல்டன் கலர் மாதிரி கோல்டன் ஆரஞ்சு மாதிரி ஒரு கலரில் ப்ளஸ் எல்லோ கலர் மாதிரி 2 டைப்பில் செடி கலந்து தான் வந்துருந்தது. செடி வந்து பார்த்தோம்னா நாங்கள் எங்கே வாங்கினோம் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் அவங்களே கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எங்களோடது வந்து கோயம்புத்தூர் மாவட்டமில் மேட்டுப்பாளையம் வட்டம் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு ஏரியா. உங்களுக்கு நீங்களும் வந்து அந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இப்போது நம்ம வந்து பொறிச்சிருக்கிற பூ எல்லாத்தையுமே வந்து சாக்கில் போட்டு கட்டிக்கணுங்க. கட்டிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னால் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஒரு சாக்குலேயுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக ஒரு 30 கிலோ அந்த மாதிரி வச்சு ஒன்றா வச்சு தைச்சிட்டு அங்கே மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு அப்படியே வெயிட் போட்டு பார்த்துட்டு
அவங்க வந்து வண்டியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த மாதிரி வெயிட் போட்டு பார்த்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எத்தனை 30 கிலோ ஒரு மூட்டை? 36 கிலோ 36 சாக்கு 1 கிலோ அது 30. மொத்தம் வந்து பார்த்தோம்னா ஒரு மூட்டைக்கு 30 கிலோ பூ வர மாதிரி கட்டிக்கணுங்க. சாக்கு வந்து 1 கிலோ வரதுனால 31 கிலோ வெயிட் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மூட்டையுமே வந்து கட்டிக்கணுங்க. கட்டிட்டு நம்ம வந்து நீ எங்கே எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலமில் இருக்கிற பூ மார்க்கெட்டுக்கு தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். இங்கே வந்து எப்படின்னா நமக்கு பூ மார்க்கெட்டுக்கு இந்த செண்டு மல்லிகைன்னு சொல்லி பார்த்தோம்னா தனியாக வந்து பார்த்தோம்னா ஒரு மூட்டைக்கு வந்து நம்ம வந்து பூவோட ரேட்டு 20 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வந்து சுங்கம் கட்ட வேண்டியது இல்லைங்க. பூவோட ரேட் வந்து சப்போஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 20 ரூபாய்க்கு மேலே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மூட்டை பூவுக்கு வந்து பார்த்தோம்னா 30 ரூபா வந்து நம்ம சுங்கம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த செண்டுமல்லி பூ வந்து நம்ம 1/2 ஏக்கரா நட்டதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாயிருக்குது என்னங்கிறது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து செண்டுமல்லி பூ வந்து நடவு செஞ்சோன்னா எவ்வளோ செலவாயிருக்குது என்னங்கிறது எல்லாமே பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு 2 உழவு ஓட்டியிருக்கோம். 2 உழவுக்கு வந்து பார்த்தோம்னா 3000 ரூபா மொத்தமாக செலவு பண்ணாங்க. பாரமைக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா 6 பேர் வந்து வேலை செஞ்சாங்க. ஒரு ½ டே வேலை செய்கிற மாதிரி இருந்தது. 3500 மொத்தமாக கொடுத்தாங்க. இப்போ 2600 ஒரு ஆளுக்கு வந்து கம்மி பண்ணி நம்ம மொத்தமாக 3500 அவங்களுக்கு பேசி கொடுத்துருந்தோம். நாற்று வாங்கினது வந்து பார்த்தோம்னா 6000 நாற்றுங்க. ஒரு நாற்று வந்து ₹1.80 அந்த ரேட்டில் வந்து வாங்கினோம். அதுக்கு வந்து 10,800 ரூபா ஆச்சு. நடவு கூலி வந்து பார்த்தோம்னா பொம்பளை ஆளுகளை தான் வச்சு நம்ம நடவு போட்டோம். அதுக்கு வந்து 2000 ரூபா நம்ம கூலி கொடுக்குற மாதிரி இருந்தது. களை வெட்டுறதுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு 600 ரூபா அந்த மாதிரி ஆச்சுங்க. அப்படியே தான் வேலை செஞ்சாங்க. 10 பேர் வேலை செஞ்சாங்க. அதுக்கு 6000 ரூபா நமக்கு களை வெட்டுறதுக்கான கூலி வந்துருச்சு. உரம் வாங்கினது வந்து பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் வந்து போட்டோம். அவர் சொல்லியிருந்த மாதிரி 30வது நாளுங்கிலேயே நம்ம வந்து களை வெட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து போடணும். அதுக்கு வந்து உரம் வாங்கின செலவு வந்து பார்த்தோம்னா ஒரு 2000 ரூபா அந்த மாதிரி ஆச்சுங்க. மருந்தடிக்கிறது வந்து 850 ரூபா ஒரு டைமுக்கு வந்து செலவாச்சுங்க. அதுக்கு வந்து நம்ம மொத்தம் 4 தடவை மருந்து அடிச்சிருக்கிறோம். இந்த பூச்சி வந்தது அந்த இது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து மொத்தம் 3,400 வந்து செலவாயிருக்குதுங்க. பூ பொறிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பொறிச்சாங்க. அதுவும் இல்லாமல் பெரியப்பா பெரியம்மா 2 பேர் பொறிச்சாங்க. அவங்களுக்கு உண்டான காசு இல்லாமல் 3 பேர் வந்து வெளியாளுகளை வந்து பொறிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மொத்தமாக இப்போ வரைக்கும் கொடுத்தது பூ பொறிச்சு முடிக்கிற வரைக்குமே 3000 ரூபா தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தோம். அது மாதிரி பெட்ரோல் வந்து பார்த்தோம்னா நாங்கள் சத்தி பூ மார்க்கெட்டுக்கு தான் கொண்டு போய் போட்டிருந்ததுனால அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நடைக்கு வந்து 150 ரூபா அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுங்க. இப்போ 20 டைம் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 3000 ரூபாங்க. மொத்தமாக வந்து பார்த்தோம்னா நமக்கு 36,700 ரூபா வந்து நமக்கு இந்த செண்டுமல்லி பூ நடவு செஞ்சதுக்கு வந்து நாங்கள் இந்த 1/2 ஏக்கராவுக்கு 36,700 ரூபா செலவாயிருக்கு. இப்போ வந்து நம்ம மொத்தமாக எவ்வளோ வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு எவ்வளோ வருமானம் கிடச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது வந்து பூ மார்க்கெட்டில் வந்து அவங்க வந்து நமக்கு ஒரு ஆப் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்ம எத்தனாம் தேதியிலேருந்து நம்ம பூ வந்து போட்டிருக்கோம் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதிலேயே பார்த்துக்கலாங்க. இது வந்து பார்த்தோம்னா நம்ம செண்டுமல்லி பூவுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பூ மார்க்கெட்டில் வந்து இந்த செண்டுமல்லி பூவுக்கு உடனடியாக காசு கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம வந்து அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு வாட்டியுமே எவ்வளோ பணம் ஆட் ஆகுது என்னங்கிறது எல்லாமே வந்து அந்த மொபைல் ஆப்லேயே வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ கிலோ போட்டிருக்கோம், எத்தனாம் தேதியிலேருந்து போட்டிருக்கோம் என்னங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கடைசி வரைக்குமே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ மொத்தம் வந்து எங்களுக்கு பார்த்தோம்னா இங்கே சத்தி பூ மார்க்கெட்டுக்கு போட்டதே வந்து பார்த்தோம்னா ஒரு 60,000 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து போட்டிருந்தோம். அது இல்லாமல் வெளியில் வந்து பார்த்தோம்னா நம்ம காரமடத்து ஏரியா அந்த மாதிரி இதில் எல்லாத்துக்குமே வந்து லோக்கல்லையும் கொடுத்தாங்க. அது ஒரு 5,500 6,000 ரூபா பக்கம் வெளியில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு மொத்தமாக 1/2 ஏக்கரா போட்டிருக்கிறதுக்கு ஒரு 3 மாதத்தில் 66,000 ரூபா அந்த மாதிரி வருமானம் கிடச்சிருக்குது. நமக்கு 36,700 ரூபா வந்து ஆல்ரெடி நமக்கு செலவாயிருக்குது. அது போக பாக்கி இருக்கிறது வந்து நமக்கு 1/2 ஏக்கரா கிடச்சிருந்த லாபங்க. இடையில வந்து பூ ரேட்டு சரியாக இல்லாதங்காட்டிக்கு வந்து சரியாக செடிகளை வந்து பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் பூ ரேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருந்ததுனால மறுபடியும் வந்து பூவெல்லாம் எடுத்து மார்க்கெட்டுக்கு தொடர்ந்து கொண்டு போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பூ வந்து பார்த்தோன்னா நமக்கு எந்த மாதிரியான டைம்லலாம் வந்து நமக்கு நல்ல ரேட் இருக்கும் என்னங்கிறது இப்போ வந்து பார்த்துடலாங்க. முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம இது ஆடி மார்கழி அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த செண்டுமல்லி பூச்செடி வந்து நடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து தொடர்ந்து பயிரிட்டு வர்றாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த பூவுக்கு வந்து விலை இருக்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த விஜயதசமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அதே மாதிரி நமக்கு லோக்கலில் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த காரமடத்தேர் அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வர்ற மாதிரியான ஒரு
ஒரு டைமுக்கு நம்ம பிளான் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல விலை இருக்குங்க பூவுக்கு. நம்ம அந்த சீசன் இப்போ கேரளாவில் வந்து ஓணம் ஃபெஸ்டிவலோ இல்லை அந்த மாதிரி நம்ம பண்டிகை நாள்கள் எல்லாத்தையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிரிட்டோம்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. இப்போ எங்களுக்கு விலை இல்லாமல் இருந்த டைம்லேயே வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 66,000 ரூபா அந்த மாதிரி எங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து விவசாயம் சார்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லேயே கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷியும் நானும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். மீண்டும் வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு பயனுள்ள மாதிரியான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.